சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா, ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள், அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா, குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா, அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம்ங்கிறது ஒரு அமர்க்கலமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுகிறார், அதுவும் 3ஆம் பாவத்திலே வக்ரம் பெறுகிறார் சனி பகவான். வக்ரம் பெற்ற சனி பகவானை 3ஆம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டிலே அமர்ந்து அவரை 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக நேர்கொண்ட பார்வையாக பார்க்கிறார். இதான் இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ். உங்களை மட்டும் பார்க்கல, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக இந்த மாதம்ங்கிறது அற்புதமான பல நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2026 வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் அமையுது. உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய வகையான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரும். மாற்றம் அப்படின்னாலே நமக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஏன்னா இந்த மாற்றத்தை இப்போ விரும்புகிறோம், ஆனால் அது ஏமாற்றமா மாறிடுமோ, இதை விட அது ஒரு படி குறைச்சிருவோம் நம்மளை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் விடுமோங்கிற ஒரு பரிதவிப்பு எல்லாருக்குமே இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, புல்லு பூண்டு மரம் எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடியதான ஒரு மாற்றம் பெரிய முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும். அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வலிமை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, 3ஆம் இடம்ங்கிறதுல புதிய ஒரு முக்கியமான விஷயம். 3ஆம் இடங்கிறது மாற்றம், தைரிய ஸ்தானத்தை, சகோதர ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது 3ஆம் பாவம். அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் இருக்கிறார். சனி பகவான் வக்ரம் பெறும்போது, பொதுவாக எந்த கிரகம் வக்ரம் பெற்றாலும் அதனுடைய தன்மைகளை மாற்றும். இப்போ நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருந்ததுன்னு வச்சுங்க, திடீர்னு கெட்ட பலனை மாற்றி செய்ய ஆரம்பிச்சிடும். சில சமயம் கெட்ட பலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு நல்ல பலனை மாற்றி செய்யும். சில சமயம் நல்ல பலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே கிரகம் அதிகமான நல்ல பலனை செய்யும். அல்லது கெடுபலன் செய்து கொண்டு இருக்குன்னா அதி தீவிரமான கெடுபலனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். இப்படி சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், என்ன இவ்வளவு சுவாமி சொல்றீங்க, எங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல இடத்திலே இருக்கக்கூடிய அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய இடத்திற்கான ஒரு அமைப்புக்கு மாறுகிறார். அது உங்களுக்கு நன்மைதான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடம் வலிமை அடைகிறது. 11ஆம் இடத்திற்கு உடைய, அதாவது மகர ராசிக்கு 11ஆம் பாவத்திற்கு உடைய செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்திலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதனால கடினமான போராட்டம் இருக்கும்.
அதையெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6-11 அமைப்பதனால உங்களுடைய பொருட்களை இழப்பதற்கு அல்லது கல்வர்களால் திருடப்படக்கூடிய அபாயம் உள்ளது. அதிலே கொஞ்சம் கவனமாக மகர ராசிக்காரங்க இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு பெரிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா, சூரிய பகவான் அஷ்டமஸ்திலே மறைகிறார். மகர ராசிக்காரங்களுக்கும் சூரியனுக்கும் அவ்வளோ செட்டே ஆகாது. சூரியன் நீச்சமாகணும், மறையணும், அப்போதான் நல்லது. அப்போ அந்த சூரியனுடைய மறைவு இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு. இந்த மாதம் நிச்சயமாக நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செப்டம்பர் 8 சிவபெருமானுக்கு வந்த பிரதோஷம் வருது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9, 10, 11 ஆகிய தினங்களை கொஞ்சம் கவனமானுங்க. ஏன் இந்த தினத்துல கவனமா இருக்கணும்னா, இந்த 3 தினங்கள் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்திலே புதிய செயல்களை துவங்குவதற்கு யோசித்து செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல
ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிற பலன்களை பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமையிறது என்னன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 2ஆம் பாவத்துல செல்றாரு. 10லே சனி பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். அதனால இந்த மாசம் ஒரு அற்புதமான மாசம். குறிப்பாக தொழில் ஸ்தானம் வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். அதனால இந்த மிதுன ராசிக்காரங்க சம்பள அடிப்படையில வேலை செய்யறவங்க, மாத சம்பள அடிப்படை வேலை செய்யக்கூடியவங்க, ப்ரமோஷனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது சொந்தமா தொழில் செய்யறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்ல சப் கான்ட்ராக்டா நாங்கள் எடுத்து செய்கிறோம், அல்லது ஒரு பகுதி நேர பிஸ்னஸ், எங்களுக்கு இந்த ஜாப்லாம் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரியான அமௌண்ட் கிடைக்கும், அப்படிலாம் ஒரு பேக்கேஜ் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம். பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். எதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்துல ரொம்ப சஞ்சாரத்தை நல்ல அற்புதமா இருக்கார். சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புத பகவான் அடுத்து 2ஆம் பாவத்திற்கு சஞ்சாரத்தை மேற்கொள்றார். அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதுதான் பெரிய நல்லது. எப்போதுமே ராசிநாதன் உச்சம் அடைவது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல உச்சமாகிறாருங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ராசிநாதன் உச்சம் அடைவது ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி 9லே இருக்கக்கூடிய ராகு, ரொம்ப நாளா சாமியை கும்பிடணும், ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் இந்த பிரார்த்தனை செய்திருக்கீங்க, அந்த பிரார்த்தனை நேற்றி கடனை செய்து முடிக்காமல் கால விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு,
அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நேற்றிக்கடனை செய்து முடிப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எதனால இவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். அதனால செய்தொழில் சிறப்படையும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதத்துல குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலே இருக்கார். அதனால சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடைவீங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் பாவத்திலே செல்வது சம்பள உயர்வு மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பேச்சிற்கு நல்ல மரியாதை ஏற்படும். ஒரு சமூகத்திலே உயரிய கௌரவங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே செல்வது கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய பிறந்த வீடு, அவங்களுடைய வீட்டிலேருந்து உங்களுக்கு அதாவது சொத்துக்கள் சேர்வதில் பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே தீரும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை, அதிர்ஷ்டம், பேர், இன்ப அதிர்ச்சி இந்த மாதத்துல கண்டிப்பாக ஏற்படும். பெரிய சொத்துக்கள் வருவது, இல்லை அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தள்ளி போகுது, இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு பட்டா சிட்டா அடங்கல், ஏதோ பேர் ரிஜிஸ்டர்ல பிரச்சனை இருக்கு, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த அதை மாற்றணும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும். இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்குங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும். முக்கியமாக ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கும், சொந்த வீடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் இந்த மாதம் அமையும். முக்கியமா இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டியது, பிரதோஷ தினத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன ஆகஸ்ட் 25 பிரதோஷம், அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹா. சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள், அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு.
அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் வந்து முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பராபவ வருஷம் 2026க்கான பலன் என்னங்கிறத பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுகிறார். அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பல தடவை சொல்லியிருக்கோம், திரும்பியும் சொல்றேன். வக்ரம் பெறும்போது சனி பகவானுடைய குணாதிசயங்கள் அப்படியே வேறு விதமாக மாறும். ஒரு சில சமயம் நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் கெடுபலனுக்கு மாற்றுவார். அதாவது கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலனை தருவார். ஒரு சில சமயம் நல்ல பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தருவார். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அதி தீவிரமான கெடுபலனை கொடுப்பார். அவருடைய குணாதிசயம் ஆனால் மாறும் இந்த வக்ர காலத்துல. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. உடனே இப்படி சொல்லும்போது தனுசு ராசிக்காரங்க நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, எங்களுக்கு அது எப்படி தராரு, நல்லதை அதிகமா தருவாரா, கெட்டதை குறைச்சு தருவாரா அப்படின்னு நினைக்கலாம். பயப்படாதீங்க. இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு
சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இப்போ ஒரு அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால கொஞ்சம் கெடுபலன் தந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார் சனி பகவான். ஆனால் இப்போ உள்ள காலத்திலே அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய வக்ர காலம்ங்கிறதுனால பொருளாதாரத்தை உயர்த்துவார், நன்மையை வழங்குவார். பொதுவாகவே 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே வக்ரம் பெறுவது புதிய புதிய வகையான முறையிலே பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய, தன வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல முகவர்களினுடைய அறிமுகம் ஏற்படும். அது சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அங்கிறது அடுத்த விஷயம். தனஸ்தானாதிபதி, தனுசு ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். அவர் இப்போ 4ஆம் இடத்திலே வக்ரம் பெறுகிறார். அப்படிங்கும்போது புதிய வகையான செயல்பாடுல நீங்க ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக பொருளாதாரம் உங்களுக்கு உயரும். அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இம்மாதம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்திலே வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அது எப்பன்னா இந்த ஆவணி மாதம், வராப வருஷம் 2026 செப்டம்பர் மாதம் 6, 7, 8 ஆகிய 3 தினங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறதுபடினாலே புதிய செயல்களில் ஈடுபடுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பண்ணுகிறார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பண்ணுவதனாலே உங்களுடைய மனோரதம் நிறைவேறும். அது என்ன மனோரதம் அப்படின்னா, உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறும். அது நீங்க உங்க கல்யாணத்திற்காக என்ன விரும்பலாம், அல்லது உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ, திருமண வயது இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும். இது மாதிரி பல நன்மைகள் உண்டு. விநாயகர் வழிபாடு மிக அவசியம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கு, அஷ்டமத்துல ராசிநாதன் மறைஞ்சி இருக்காரு. ராசிநாதன் மறைஞ்சி இருக்கிறதுனால ஒரே ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அர்த்தாஷ்டம சனியை அவர் பார்க்கிறார், வக்ரம் பெற்றிருக்கார். அதனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால இந்த சமயத்துல நீங்க செய்ய வேண்டியது விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் 31 மகா சங்கடஹர சதுர்த்தி, அதே மாதிரி செப்டம்பர் 14 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதிரி தினத்துல விநாயக பெருமானை வழிபாடு செய்து விரதம் எடுத்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா, ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே
வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. ரிஷப ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார். இது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை தரப்போகுது. கூடுதலான பல நல்ல விஷயங்களையும் தரப்போகுது.
உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய மத்தியிலே ஆவணி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதனால இந்த ஆவணி மாதம் 15 தேதிக்கு மேல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். இது யாராருக்கு நல்லதுங்கிறதையும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, குருவினுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கும் கிடைக்குது. அந்த ராசிநாதன் 5ல இருக்கார். 5, 7, 11 ஆகிய ஸ்தானங்கள் ஒரு குரு பலன் கிடைக்கிறது. அதனால ரொம்ப நாள திருமணமாகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். நாங்க 2 பேரும், அதாவது பெண் வீட்டும் மாப்பிள்ளை வீட்டும் பாக்குறீங்க, அதுல 2 பேருக்கும் ஜாதகம் பொருந்தி இருக்கு, ஆனா மனசு பொருந்தி போகல. மனசு பொருந்தி 2 பேருக்கும் விருப்பமா இருக்கு, போட்டோ பாக்குறோம், நேர்ல பார்த்தோம், நல்லா இருக்கு, எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமணம் செய்யலாம்னு ஜாதக பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு சொல்றோன்றாங்க, ஆனா முடிவு சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லது நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நல்லா நெருங்கி வர்ற மாதிரி தட்டி போயிடுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ரிஷபராசிக்காரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. சர்வ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் உறுதி செய்யப்படும். எதனால் அப்படி சொல்றோம்னா, இந்த மாதத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய 11ஆம் வீடு, 7ஆம் வீடு மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்திலே ராசிநாதனுடைய ஒரு அமைப்பு அற்புதமான இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த மாதம்ங்கிறது 5, 7, 11 ஆகிய முக்கிய ஸ்தானங்கள் வலிமை பெறுகின்ற காரணத்தினால, வலுத்து இருக்கக்கூடிய காரணத்தினால திருமண வாழ்க்கை கைகூடும். அற்புதமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்சாப்புல திருமண வாழ்க்கை கைகூடும். ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கலாம், நாங்க ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது சுவாமி, எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, திருமணம் ஆன தம்பதிகளுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதனால பல வகையிலும் குடும்பத்துல சந்தோஷம், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது, இல்லை ஏதாவது கலையபுரம் பண்றது, ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, 2 பேருக்கு மனஸ்தாபமா பேசிக்காம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சச்சரவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே மாறுங்க. மாறி நல்ல சுமூகமான உறவு முறைகள் கணவன் மனைவியிடையே ஏற்படும். அற்புதமான பல நல்ல விஷயங்கள் குடும்பத்திலே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல வகையான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். 5ஆம் இடம் வலிமை பெறக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால கடன் சுமை வெகுவாக குறையும். ரொம்ப நாளா ஏதாவது கடன் வாங்கி இருக்கீங்க, அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு, அல்லது கொடுக்கறதெல்லாம் வட்டிக்கு தான் போகுது, அசல் எப்போதான் அடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இப்படிலாம் நினைக்கக்கூடிய ஒரு கடனால அவஸ்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக நீ இருந்தீங்கன்னா இந்த மாதம் பொருளாதார உயர்வுகள் உண்டு. கடன் சுமைகளை வெகுவாக குறைப்பீங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க விநாயகர் பெருமானை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேணும். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படி எல்லாமே வருது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமையாகட்டும், அதே மாதிரி செப்டம்பர் 14 2026 திங்கட்கிழமையாகட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விநாயகர் பெருமானுக்கு உகந்த தினங்கள். அன்றைய தினம் விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க. முடிந்தவர்கள் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில பெரிய சக்சஸ் உண்டாகும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக
ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா
கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் தெளிவா பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரருக்கு முதல்ல உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துல மறைஞ்சு இருக்க இந்த மாதத்துல முதல்ல. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வந்துடுறார். அதுல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் முதல்ல ராசியாதிபதி 12ஆம் பாவத்திலே சென்று இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அதனால உங்களுடைய கீர்த்திகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில புகழ்கள், உங்களை சேர வேண்டிய நிறைய கிரெடிபிள்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு போகக்கூடிய அமைப்பாக மாறிடும். உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட்லாம் மற்றவங்களுக்கு போயிடும். உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, கடைசியில் ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டு அவருக்கு அந்த கிரெடிட் போகக்கூடிய அமைப்பாக போய்விடும். பல விஷயத்திலும், அது வீட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது அலுவலக வேலையாக இருக்கலாம், அல்லது பல விஷயமாக கூட அது இருக்கலாம். எதனாலன்னா உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சு இருக்கிறதுனால. அதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இங்க துலா ராசி ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலே செட்டில் ஆயிருக்கீங்க, வெளிநாட்டிலே வேலை பார்க்குறீங்க, ஃபேமிலியாக வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அமோக வளர்ச்சியை கொடுக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது துளாராசிக்காரங்களுக்கு, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு, அங்கே செட்டில் ஆகிருக்கவங்களுக்கு ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வருதோ அந்த லாபத்தை மறுபடியும் இதே தொழிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால லாபம் வந்தாலும் கூட அதை ஒரு உங்களுடைய தேவைக்குன்னு அதிகமாக நீங்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை நீங்கள் கையாளணும். சாதாரண ஒரு சாமானிய வேலை செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்ல அலுவலக வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த சுக்கிர பகவானுடைய மாற்றத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல செல்லுகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் உங்களுடைய 9ஆம் பாவத்துல தான் இருக்கார். 2க்கு உடையவர், 7க்கு உடையவர். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். உங்களுடைய குடும்பத்துடனும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடனும் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் துலா ராசிக்காரங்களுக்கு. அதனால அந்த துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும்படியான ஒரு அமைப்பை உருவாக்கி தருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷம், மன திருப்தி, பல வகையிலும் நன்மைகள் அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அதாவது புதன் வியாழன் என்ற தினத்துலலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல சந்திராஷ்டம தினம் துலா ராசிக்கு வருது. அதனால அந்த காலத்துல புதிய செயல்களை துவங்குவதை கொஞ்சம் பொறுமையா இருந்து துவங்குங்க. அதே மாதிரி நித்தியமா செய்யக்கூடிய தொழிலில வேலைகளில கவனத்துடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்வது மிக மிக அவசியம்.
இந்த மாதம் உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடுக்கு ரொம்ப உகந்தமான காலமாக வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமி தினத்திலே மாலையிலே கிரி பிரதக்கணம் செய்யுங்க. சென்னைக்குள்ள இருக்கிறவங்க அல்லது பக்கத்துல திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இந்த மாதிரி வந்தவாசி, இந்த மாதிரி சரௌண்டிங்ல திண்டிவனம், இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலை போய் அண்ணாமலையாருக்கு கிரிவலம் சுத்தி பாருங்க. அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். சிவாய நமக.